ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सर्वोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துகிட்ட எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்தகம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 32 மற்றும் 33. துர்ஜாமி தன்னியுக்தோஹம் அரோஹரதி தத்வசஹ விஸ்வம் புருஷரூபேன பரிபாதி த்ரிசக்தி திருக். புருஷரூபேன விஸ்வம் புருஷரூபேன பரிபாதி த்ரிசக்தி திருக். ரொம்ப அழகான வர்ணனை இந்த 2 ஸ்லோகமும். பிரம்மா என்ன சொல்றாரு? அவரது விருப்பத்தால், பகவானது விருப்பத்தால் நான் சிருஷ்டிக்கிறேன், சிவபெருமான் அழிக்கிறார். அவரது நித்தியமான முழுமுதற் கடவுளின் ரூபத்தில் அவர் அனைத்தையும் காக்கிறார். அவரே இந்த 3 சக்திகளையும் அடக்கியாலும் சக்தி பெற்றவர் ஆவார். நஷமா அதிகசி திஷ்யதே. பகவானுக்கு சமமானவர் ஒருவரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் ஒருவர் கிடையாது. அது பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள் கூட, பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள் கூட பகவானுக்கு சமமாக முடியாது, பகவானோட உயரமாக முடியாது. நசமா அதிகசி திசதே. அப்ப யாராவது பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை பகவானுக்கு சமமாகவோ அல்லது அவரை விட உயர்ந்தவராகவோ கருதுனா அவர் வந்து வேத மந்திரங்கள் பாஷண்டி என்ற பெயர்ல அழைக்கும். பாஷண்டி. பாஷண்டி என்றால் நாத்திகன். எஸ்து நாராயணம் தெய்வம் பிரம்மருத்ராதி தெய்வதக. எஸ்து நாராயணம் தெய்வம் பிரம்மருத்ராதி தெய்வதக சமத்கிருத்தேன தித்வேன ஷாபாஷண்டி பவேத்னா. பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை மகாதேவர்கள், பெரும் தேவர்கள், அவங்களுக்கு கூட பகவான் விஷ்ணுக்கு சமமாகவோ அல்ல அவரை விட உயர்வாக நினைச்சிட்டா உடனடியா அவங்க என்ன ஆயிடுறாங்க? பாஷட்டின்னு அழைக்கப்படும். பகவானுடைய தனித்தன்மையை குறைச்சிட்டாங்க, பகவானை தாழ்த்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால பகவானுக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை, அவரோட உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை. நஷமா அதிகசி திசதி பராச சக்தி விவிதைவ சூயதே தாவாபதி ஞான பலாக்கிரியாச்ச. அவரது சக்தி எல்லையற்றது. அந்த எல்லையற்ற சக்திக்கு என்ன சொல்றாங்க? திரிசக்தி திருக். அந்த எல்லையற்ற சக்தியை 3 வகைப்படுத்தியிருக்காங்க. இது முன்றைய வகுப்புகளை நம்ம பேசிய மாதிரிதான். திரிசக்தி திருக், திரிசக்தி. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது, அச்சிந்தியா, அச்சிந்திய சக்தி. அந்த எல்லையற்ற அச்சிந்திய சக்தியை 3 கேட்டகரி எடுத்துட்டா, கிருஷ்ணாவுடைய ஆன்மீக சக்தி, அந்தரங்க சக்தி, கிருஷ்ணாவுடைய பௌதிக சக்தி, பகிரங்க சக்தி, அப்புறம் கிருஷ்ணாவுடைய தடஸ்த சக்தி, அத்திய சக்தி. இப்ப மேலும் ஆன்மீக சக்தியை 3 கேட்டகரி எடுத்தா, அலாதினி, ஹந்தினி, சந்தினி, சம்பித். அலாதினி, சந்தினி, சம்பித். எப்படி சக்திமான். நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது டிவியில ஒரு சீரியல் போட்டாங்க, தூர்தர்ஷன். சக்திமான் அப்படின்னு ஒரு சீரியல். அதுல ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ வந்து பயங்கர சக்தியில வெளிப்படுத்து குழந்தைகளை வந்து அந்த சக்திமான் வந்து கவர்வர். ஸ்பைடர்மேன்,
ஸ்பைடர் மேன் என்ன பண்ணுவார், பறந்து போவார். இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் பறந்து போவார். இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ், இந்த மாதிரி சாகசம் பண்றது எல்லாருக்கும் பிடிக்கும். பறந்து போறது, சண்டை போடுறது, அதிசயங்களை பண்றது, அற்புதங்களை பண்றது, சக்திகளை வெளிப்படுத்துறது. ஆனா இதெல்லாம் சும்மா வெறும் பொழுதுபோக்கு தான். சக்திமானோ, ஸ்பைடர் மேனோ, இன்னொரு சின்ன வயசுல ஒரு பைக் ரேஸ்னு ஒரு சீரியல் வரும். பைக் ரேஸ். இந்த மாதிரி சில அட்வென்ச்சர்ஸ், சில வீர தீர சாகசங்கள் என்னாகும், மக்களை கவரும். சிலருக்கு வந்து இந்த மாதிரி வீர தீர சாகசங்கள் பிடிக்கும். சிலருக்கு வந்து கிரைம், மர்மம், அது பிடிக்கும். ஒரே மர்மமா இருக்கே, என்ன ட்விஸ்ட், என்னன்னு புரியும், என்ன நடக்க போகுது, இந்த கதையில அடுத்து என்ன நடக்க போகுது. இந்த மாதிரி மக்கள் மத்தியில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்க போகுது, மர்மம் என்ன, இல்ல யாரு வந்து அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்துறாங்க, அதெல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப விரும்புறாங்க. நாவல்கள், கதைகள், கட்டுரைங்க, சிறுகதைகள், சினிமா கதைகள், சினிமா செய்திகள், இதெல்லாம் மக்களை வந்து அதுல வந்து பொழுதுபோக்கு, இது நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, இது எதுவுமே உண்மை இல்லை. இதெல்லாம் கற்பனை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது கற்பனை தான். நான் டிவியில பார்க்குற சக்திமான் கற்பனை, நான் டிவியில பார்க்குற ஸ்பைடர்மேன் கற்பனை, நான் சினிமாவில் பார்க்குற ஹீரோ கற்பனை. இது எல்லாமே கற்பனை. கற்பனை உலகம், கனவு உலகம். அப்போ நிஜத்துல சக்திமான் யாரு? நிஜ வாழ்க்கையில சக்திமான் வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் சக்திமான். அவர்கிட்ட தான் எல்லா சக்தியும் உற்பத்தி ஆகுது. எல்லா சக்தியும் கிருஷ்ணாட்ட தான் உற்பத்தி ஆகுது. அப்போ கிருஷ்ணா வந்து தன்னை பல்வேறு விதங்களை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். விஸ்தாரம் பண்ணிட்டு அந்த சக்திகள் மூலமாக அதிசயங்களும் அற்புதங்களும் பண்றார். ஆன்மீக உலகத்துல தெய்வீகமா லீலைகள் நடக்குது. இந்த ஜட உலகம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது, ஜட உலகம் சிருஷ்டிக்கப்படும் போது அதுக்கு தேவையானது கிருஷ்ணாட்ட தான் தோன்றும். அதனாலதான் இங்க பிரம்மா சொல்றாரு, நான், அப்புறம் மகாதேவர், அப்புறம் பரமபுருஷரான பகவான். சோ இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, படைக்கும் தொழிலை நான் பண்றேன், அழிக்கும் தொழிலை சிவபெருமான் பண்றாரு, காக்கும் தொழில் வரும்போது ஆண்டவன், இறைவன் சொல்லல, பரம புருஷோத்தமனாகிய பகவான். அப்ப பகவானுடைய ரூபத்தை வந்து உறுதிப்படுத்துறார். அவருக்கு ரூபம் இருக்கு. ஆண்டவன், இறைவன், கிருஷ்ணா, கடவுள், அவருக்கு ரூபம் இருக்கு. அவரது விருப்பத்தால், கிருஷ்ணா விரும்புனாதான் இங்க எல்லாமே நடக்கும். கிருஷ்ணா விரும்பலைன்னா இங்க எதுவுமே நடக்காது. கிருஷ்ணாவுக்கு விருப்பம் வரணும். எனக்கு விருப்பம் இருந்தாலும், ஒரு நல்ல முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு விருப்பம் இருந்தாலும் நான் சுதந்திரமா இருக்கணும், நான் தனித்து அனுபவிக்கணும், நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், நான் எல்லாத்துக்கும் எஜமானனா இருக்கணும், என்னை விட சிறந்தவங்க யாரும் இல்லைன்னு நான் நிரூபிக்கணும். இதெல்லாம் நம்ம விரும்பினாலும் இதற்கு கிருஷ்ணா விரும்பினாதான், கிருஷ்ணா அனுமதி கொடுத்தாதான் இதெல்லாம் நடக்கும். நம்ம என்ன திட்டம் போட்டாலும் கிருஷ்ணா விரும்பணும். ஓகே, ரைட், சரி, இந்த ஜீவாத்மா விரும்புறான், ஓகே, நான் பர்மிஷன் கொடுக்குறேன். கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லைன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு படிக்கணும். ரிப்பீட்டடா, திரும்ப திரும்ப. சோ கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும், அவர் விரும்பணும். ஜீவாத்மா நம்ம கிருஷ்ணா விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாலும் கிருஷ்ணா விரும்பணும், இவங்களை போக சொல்லாம வேண்டாம. ஜீவாத்மா எனக்கு ஆன்மீக உலகம் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணா வேண்டாம், எனக்கு ஆன்மீக உடல் வேண்டாம், நான் போறேன் அப்படின்னு ஜீவாத்மா முடிவு செஞ்சாலும் கிருஷ்ணா விரும்புனாதான். அதனால கட்டுண்ட நிலையிலும் சரி, முக்தி பெற்ற நிலையிலும் சரி, ஜீவாத்மாவாகிய நம்ம கட்டுண்ட நிலையில் இருந்தாலும் சரி, முக்தி பெற்ற நிலையில் இருந்தாலும் சரி, தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்கள. இந்த ஜட இயற்கையும் சரி, தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியதே அல்ல. இங்க யாருமே தனித்து சுதந்திரமா செயல்படவே முடியாது, கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம. அவர் விரும்பியதால், அவர் விருப்பத்தால் நான் சிருஷ்டிக்கிறேன். கிருஷ்ணர் விரும்பினதுனால பிரம்மா சிருஷ்டிக்கிறேன்.
சிவபெருமான அழிக்கிறார். அவரது நித்தியமான முழுமுதற் கடவுளின் ரூபத்தில் இறைவன் காக்கிறார். இறைவன் காக்கிறார். எப்படி காக்கிறாரு? அவரது நித்தியமான முழுமுதற் கடவுளின் ரூபத்தில் அவர் அனைத்தையும் காக்கிறார். வேர்டு வந்து வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டோம்னா அதோடைய 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 ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து உறுதிப்படுத்த. சோ அந்த வேர்டு வார்த்தை இங்க என்ன வார்த்தையை பிரம்மா பயன்படுத்துறாரு? சுஜாமி தன் நியுக்தோகம். படைப்பு தொழில் அவரது விருப்பத்தால. தத்னா அவருடைய விருப்பத்தால சுஜாமி நான் சிருஷ்டிக்கிறேன். ஹரோ ஹரதி தத் வச்சக. சிவம் வந்து ஹரா. சிவபானுக்கு இன்னொரு பேர் வந்து ஹரா. இங்க தஞ்சாவூர் போற வழியில ஹரக்ஷாப விமோக்ஷண பெருமாள் சேர்த்து ஹரக்ஷாப கிருஷ்ணா ஹரக்ஷாப விமோக்ஷண பெருமாள் அரணுக்கு சாப மோட்சணம் கொடுத்தார். அப்ப இது நல்லா புரியுது. சிவபெருமானும் சரி பிரம்மதேவரும் சரி மிக உயர்ந்த தேவர்களா இருந்தா கூட அவங்களும் தனித்து சுதந்திரமா செயல்பட முடியாது. அவங்களும் பகவானை கருணையை சார்ந்தா இருக்க வேண்டிய. அப்படி ஒருவேளை இந்த மாயா சக்தியோட கவர்ச்சியால அவங்களும் சில நேரம் மறக்கிறது உண்டு. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அதுதான் பிரம்ம விமோக லீலா. 10th கேட்டல படி பாகவதம் 10ஆம் ஸ்கந்தத்துல பிரம்மா குழம்பி போனாரு. அகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ண போது பிரம்மாக்கு ஆச்சரியமா இருக்கு. அகாசுரன் வாய்ப்புள்ள கிருஷ்ணர் போனார். போய் அந்த அகாசுரனை கொண்டு வெளியே வந்தார். அப்ப இது உண்மையாலுமே ஒரு சாதாரண ஒரு கோபகுமார்னா, இது சாதாரண குழந்தையா? இந்த குழந்தைய நான் பரீட்சை பண்ணி பார்க்கணும். இது முழுமுதற் கடவுளா? இதுதான் புறசக்தி. கிருஷ்ணாவுடைய புறசக்தி வந்து பிரமிக்க வைக்கும். நம்மளை அறியாமையில் ஆழ்த்தும். மாயா சக்தியோட வேலை என்னன்னா அறியாமையில் ஆழ்த்தி அறியாம இறைவனை பற்றி சந்தேகங்கள், குழப்பங்கள், ஆச்சரியம், வியப்பு இதெல்லாம் அறியாமையினால ஏற்படுத்தும். அப்புறம் கிருஷ்ணாவுடைய யோகமாய சக்தி என்ன பண்ணுது? அவரை மறைச்சிக்கு. அந்த யோகமாய தெரிய விளக்குனாதான் பார்க்க முடியும் கிருஷ்ணாவை. சோ கிருஷ்ணாவை எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. அன்லெஸ் கிருஷ்ணா அனுமதி கொடுக்கலனா. அதுவும் கிருஷ்ணாவுடையது. பாருங்க, கிருஷ்ணா யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணா விரும்பணும். ஓகே, இவருக்கு நான் யாருன்னு காமிச்சு கொடுத்துறேன். இவருக்கு நான் யாருன்னு காமிச்சு கொடுத்தேன். அப்ப நான் கடவுளை உணர முயற்சி பண்ணாலும், நான் ஆண்டவனை அடைய முயற்சி பண்ணாலும், நான் இறைவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் பகவான் விரும்பணும். ஓகே, இவருக்கு நான் தரிசனம் கொடுக்கலாம், இவரை நான் வந்து இது பண்ணலாம், காப்பாற்றலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம், இவரை வந்து இவர்கிட்ட அன்பு செய்யலாம் அப்படிங்கிறது கிருஷ்ணன்ஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி, அல்டிமேட் டிசைன். அவர் தான் டிசைட் பண்றார். மனிதன் முயற்சி பண்றான், கடவுள் முடிச்சு வைக்கிறார். அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, மேன் ப்ரொபோசல் காட் டிஸ்போசல். மனிதன் முயற்சி மட்டும்தான் மனிதன். முடிவு பகவான் கையில தான் இருக்கு. முடிவு கிருஷ்ணா கையில தான் இருக்கு. சோ அதனால எல்லாமே இச்சா. கிருஷ்ணாவோட இச்சானு ரூபம். படைத்தல், காத்தல், அழித்தல் இது மூணுமே பார்வதினால பண்ண முடியும். சிருஷ்டி, ஸ்ருதி, பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய பிவனானி புபர்தி துர்கா. துர்கைக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறார் கிருஷ்ணா. சிருஷ்டி, படைத்தல், ஸ்திதி, காத்தல், பிரளய அழித்தல், சிருஷ்டி, ஸ்ருதி, பிரளய சாதன சக்தி ரேகா. சக்தி சிருஷ்டி, ஸ்ருதி, பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய பிவனானி புபர்தி துர்கா. இச்சானுரூபம் சதேஷ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ கிருஷ்ணனுடைய விருப்பத்தினால, இச்சா மீன்ஸ் விருப்பம். கிருஷ்ணாவுடைய விருப்பத்தினால
கிருஷ்ணா சக்தி அளிக்கப்படுறதுனால, சக்தி யாரு சக்தி? யாருடைய சக்தி? சக்தி சக்தினா யாருடைய சக்தி? விஷ்ணு சக்தி, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா, மாயா சக்தி. சோ நீங்க நம்ம எதையுமே கிருஷ்ணான்றது பிரிச்சு பார்க்கவே முடியாது. கிருஷ்ணர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. கிருஷ்ணா இல்லைன்னா எதுவுமே இல்லை. சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா, நான் இல்லைன்னா அது நடந்திருக்காது, நான் இல்லை எது நடந்திருக்காது, என்னாலதான் நடந்தது, நான் தான் அப்படி. இது பொய்யாங்காரம். சிவபெருமான் இல்லைன்னா அழிக்கிறது நடக்காது, பிரம்மா இல்லைன்னா படைக்கணும். நோ, இல்ல. கிருஷ்ணா, கிருஷ்ணர் இல்லைன்னா யாருமே இயங்க முடியாது. இந்த ஜட உலகம் இயங்க முடியாது. படைக்கிறதுக்கான நாலேஜ் கொடுக்கலன்னா பிரம்மானால படைக்க முடியாது, மகாதேவனால அழிக்க முடியாது, துர்க்கையினால ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெய ஜெகநாத சுவாமி. சோ அந்த சக்தியை கிருஷ்ணன் தான் கொடுக்குறாரு. அதனாலதான் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல படிக்கிறோம். இது வந்து 2வது ஸ்கந்தம் வந்துட்டோம். பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல 15ஆம் அத்தியாயத்துல பாண்டவருடைய மறைவு. அதுல அர்ஜுனன் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறார். என்ன சொல்றாரு அர்ஜுனன்? அர்ஜுனன் சொல்றாரு, இப்ப நான் என் சக்தி எல்லாம் இழந்துட்டேன். ஏன்? கிருஷ்ணா அர்ஜுனன் விட்டு மறைச்சிட்டேன். கிருஷ்ணா இந்த பூமியை விட்டு மறைஞ்ச உடனே அதே காண்டிபதாரி, அதே அர்ஜுனன், அக்னி தேவன் பரிசா கொடுத்த ரதம், காண்டிபம், பிரம்ம பீஷ்மர், பீஷ்மர், துரோணர், கர்ணா, சல்யன், சாத்தியகி, சாரி அஸ்வத்தாமன், இந்த மாதிரி பல்வேறு மகாரதர்கள் கூட சண்டை போட்டவர். அந்த மாதிரி மகாரதர்கள் கூட சண்டை போட்டவரு கிருஷ்ணர் மறைஞ்ச உடனே ஒரு சாதாரண இடையருக்குள்ள பசங்களுக்கு கூட தோத்து போயிட்டார். சாதாரண கன்றுக்குட்டி மாடுகளை மேய்க்கக்கூடிய பசங்க அர்ஜுனனை தோக்கடிச்சு கிருஷ்ணனுடைய மனைவிகள் எல்லாம் கடத்திட்டு போயிட்டார். கிருஷ்ணா இந்த பூமியை விட்டு மறைஞ்ச உடனே என்ன நடந்தது? அர்ஜுனன் துவாரிக்கு போயிருக்காரு. அர்ஜுனா கிருஷ்ணாவை தரிசனம் பண்றதுக்காக யுதிஷ்டிர மகாராஜா வந்து அர்ஜுனனை துவாரிக்கு அனுப்புறாரு. ஏன் அர்ஜுனனை துவாரிக்கு அனுப்புறாரு? கிருஷ்ணாவுடைய அடுத்த பிளான் என்ன? கிருஷ்ணாவுடைய அடுத்த திட்டம் என்ன? இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. பாண்டவர்களை அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார வச்சாச்சு. கிருஷ்ணா அஸ்தினாபுரத்துல துவாரிக்கு போயிட்டாரு. சோ இப்போ கிருஷ்ணாவுடைய அடுத்த பிளான் என்ன? இதுதான் பக்தர்கள். பக்தர்கள் என்னைக்குமே அவங்க தனியா ஒரு திட்டம் வச்சுக்கிறதே இல்லை. தனி பிளானே கிடையாது பக்தர்களுக்கு. பக்தர்களுடைய ஒரே பிளான் என்னன்னா, கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன, கடவுளுடைய திட்டம் என்ன, அது எப்படி தெரியும்? இப்போ ஓகே, சரி, யுதிஷ்டிர மகாராஜா இந்த பூமியில இருந்தாரு. அப்போ கிருஷ்ணாவும் இந்த பூமியில இருந்தாரு. அப்போ கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன? அப்ப தெரிஞ்சுட்டு வா அர்ஜுனா, நீ போய் துவாரிக்கு போ. அர்ஜுனா, நீ துவாரிகளை போய் கிருஷ்ணாவுடைய அடுத்த பிளான் என்ன, அடுத்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைச்சிட்டார். நாம இந்த ஜீவாத்மா இந்த பூமியில இருக்கோம். கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆச்சாரியன் மூலமா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆச்சாரியருக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு? ஓகே, பரமாத்மா எல்லா ரீதியில இருக்கிறாரு. நம்ம கிருஷ்ணாட்ட விசுவாசமா இருந்தா அந்த பரமாத்மா காமிச்சு கொடுப்பாரு ஒரு திட்டம் என்னன்னு. சரி, ஆச்சாரியருக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு? ஓகே, சரி, பகவத்கீதா பாகவதம் படிச்சா கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஆச்சாரியருக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன? குரு பரம்பரை மூலமாக. சரி, குரு பரம்பரா ஃபாலோ பண்ணா கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஆச்சாரியருக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன? ஆச்சாரியர் பகவானோட பிரதிநிதி. ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வர்றாங்க. கிருஷ்ணா தன் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் எப்பெல்லாம் அந்த பூமியில வராரோ தன் சகாக்களோட வர்றாரு. சில நேரம் அவரே பர்சனலா வர்றாரு, கிருஷ்ணரே நேரடியா வர்றாரு. சில நேரம் தன் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தன் தூதர்களை அமைச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதர் தான். இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆனா என்ன பண்றோம்? சடங்கு. கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னா சடங்கு, தீபாவளி சடங்கு, பொங்கல் சடங்கு, எல்லாமே சடங்கு தான். ஆனா தாற்பயம் போயாச்சு.
சோ ஆச்சாரியர் வந்து இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுக்க இங்க வராங்க. அப்ப இறைவனுடைய திட்டம் என்ன? இறைவனுடைய திட்டம் என்ன? ஆஹ் கிருஷ்ணா பிரபுபால் அழகா எழுதியிருக்காரு. அவருடைய பொருள் உரையில பிரபுபால் எழுதியிருக்காரு, கிருஷ்ணாவோட திட்டம், கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படிச்சதுக்கான திட்டம் வந்து ஜீவாத்மாக்களை திரும்பி தங்கிட்ட அழைச்சிக்கணும். சோ இதுதான் அவருடைய பிளான். கிருஷ்ணாவுடைய பிளான் என்னது? திட்டம் என்ன? திரும்பி நம்மள அவர்கிட்ட கூட்டுக்கணும். அதுக்காக தான் அவர் இங்க இறங்கி வர்றாரு. அதிசயங்கள், அற்புதங்கள், பல்வேறு லீலைகளை செய்யறார், நம்மளை கவர்றார். அதுக்கப்புறம் தனது தூய பக்தர்கள் அனுப்பிச்சு வைக்கிறார். சோ அவங்களுடைய திட்டமும் கிருஷ்ணாவுடைய திட்டம் ஒண்ணுதான். அப்போ கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? சாதுக்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம், சாஸ்திரம் மூலமா தெரிஞ்சுக்கலாம், குரு மூலமா தெரிஞ்சுக்கலாம். நான் உண்மையா இருந்தா என் இதயத்துல பரமாத்மா வெளிப்படுத்துவார். அவருடைய திட்டம் என்ன? நான் ரொம்ப தீவிரமா கடவுளுடைய திட்டத்தை பின்பற்றணும்னு நினைச்சா, கடவுளுடைய சட்டம் என்ன, அவர் திட்டம் என்ன, அதை நான் பின்பற்றணும்னு நினைச்சா இதயத்தில் இருந்து கொண்டே கிருஷ்ணா வழி நடத்துவார். தேசாம் சதத யுக்தானாம் அததாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் எனமாமுபயாந்தி தே. அவர் இதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு என்ன பண்றேன், நான் என்னை வந்தடைவதற்கான புத்தியை நான் கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு உணர்றதுக்கான சக்தி இல்லையா? தேசாம் தேசாம் அகம் தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷ்யாம் ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. அவங்க இதயத்தில் இருந்து கொண்டே நான் அறியாமையை போக்கிறேன்னு சொல்றேன். சரி, இது ரெண்டுமே என்னால அந்த அளவுக்கு நான் வந்து தூய்மை இல்லை, நான் வந்து ஒரு தூய ஆத்மா இல்லை. அதனால என் இதயத்துல பரமாத்மாவுடைய திட்டத்தை என்னால உணர முடியல, பரமாத்மாவை என்னால உணர முடியல, என்னால அறியாமையிலிருந்து விடுபட முடியல. அப்ப என்ன பண்றது? அதனாலதான் கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஆச்சாரியர் அனுப்பிச்சு. உள்ள இருக்கும் பரமாத்மா வெளியில ஆச்சாரியர். அவர் பரமாத்மாவுடைய அம்சம் ஆன்மீக குரு. கிருஷ்ணாவே ஆதி குரு. கிருஷ்ணா வந்து ஆதி குரு. அவர் இதயத்துல சைத்திய குருவா இருக்கார். கிருஷ்ணா வந்து ஆதி குரு, இதயத்துல சைத்திய குரு. சைத்தன்யா மீன்ஸ் ஹிருதயம். அதுல குருவா இருக்காரு கிருஷ்ணா, சைத்திய குருவா இருக்காரு. அவர் தான் வெளியில ஆன்மீக குருவா இருக்காரு. அப்போ ஒரு இறை தூதர், ஆன்மீக குரு என்ன பண்றாங்க? இந்த மக்களை எப்படி அறியாமிலிருந்து விடுவிக்கிறது, எப்படி பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு போதிக்கும் சக்தியை வந்து பகவான் கொடுக்கிறார். அதான் சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மாவுக்கு இறைவனால் சக்தி அளிக்கப்படும் பொழுது அவர் சத்யாவேஷ அவதாரம். அதனால இறை தூதர்களுக்கு பகவான் அந்த சக்தியை கொடுக்கிறாரு. அந்த இறை தூதர்கள் இறைவனுக்கு பிரியமான குழந்தைங்க. இறை தூதர்கள் இறைவனுக்கு பிரியமான குழந்தைங்க. நாமளும் இறைவனுடைய குழந்தைகள் தான். இங்கு காணக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், அது மலத்துல புழுவா இருந்தாலும் சரி, பிரம்மலோகத்துல பிரம்மாவா இருந்தாலும் சரி, 14 லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனின் குழந்தை. படைக்கப்பட்ட அனைத்து நம்ம யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம்? ஒரு அப்பா அம்மா. அப்ப அப்பா அம்மாட்ட இருந்து வந்து நாம, எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்குன்னா, அப்ப இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா ஜீவனுக்கும் ஒரு தந்தை இருக்காரு. அவர்தான் பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதா. அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன் கிருஷ்ணா. அப்போ இறைவன் நம்ம தந்தை, நாம ஒரு குழந்தைங்க. அப்ப எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன வித்தியாசம்? எனக்கும் இறை தூதர்களுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கும் ஆச்சாரியருக்கு என்ன வித்தியாசம்? நான் இறைவனின் குழந்தை, ஆனா நான் இறைவனை மறந்த குழந்தை. நான் என் தந்தையை மறந்த குழந்தை. நான் அறியாமல் உருண்டு கொண்டிருக்கும் குழந்தை. நான் தவறு செய்யும் குழந்தை. நான் ஏமாற்றும் குழந்தை. என் புலன்கள் குறைபாடான குழந்தை. தவறு செய்யறவங்க, ஏமாற்றுவங்க, புலன்கள் குறைபாடானது, மாயைக்குட்பட்டிருக்கும் குழந்தை. நான் மாயினுடைய கவர்ச்சி, இந்த ஜட உலக கவர்ச்சியினால ஈர்க்கப்பட்டிருக்கும் குழந்தை. ஆனா இறை தூதர்களோ இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அவங்க அறியாமைக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்க புலன்கள் குறைபாடு கிடையாது. அவங்க ஏமாற்றக்கூடியவங்க அல்ல. அவங்க தவறு செய்யறவங்களும் அல்ல. ஆனா நாம தவறு செய்யற குழந்தை. இறை தூதர்கள் தவறே செய்யாத குழந்தை. அதனாலதான் இறை தூதர்கள் கிருஷ்ணருக்கு பிரியமான குழந்தைங்க. நாமளும் கிருஷ்ணாவுடைய குழந்தைகள் தான். இந்த இறை தூதருடைய திட்டம் என்னன்னா,
நம்மையும் கிருஷ்ணருக்கு பிரியமான குழந்தைகளா, அவங்க கிருஷ்ணருக்கு பிரியமான குழந்தையா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? நம்ம அறியாமையிலிருந்து விடுவிச்சு, நம்மையும் இறைவனுக்கு பிரியமான குழந்தைகளா மாற்றுறாங்க. நம்ம என்ன பண்றாங்க? இறைவனுக்கு பிரியமான குழந்தைகளா. அதுதான். அதனாலதான் இயேசுவோட போதனை, ஆண்டவர் இருக்காரு. பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை நேசிங்க. எல்லாரிடத்திலும் அன்பு செய்யுங்க. ஆண்டவரை பற்றி பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். அவர் எந்த இடத்திலும் தன்னை ஆண்டவர்ன்னு சொல்லவே இல்ல. அப்படி யாராவது இயேசு முன்னாடி வந்து ஆண்டவரேன்னு சொன்னா அவரை அயோக்கியன்னு சொல்றார். ஆண்டவரே என்னை விடுவீங்கன்னு சொல்லி இயேசுவை பார்த்து யாரா சொன்னா அவர் என்ன சொல்றாரு? இவர் அயோக்கியர்கள். ஆண்டவரை விட்டுட்டு எங்கிட்ட வர்றாங்க. அதனால என்னைக்குமே ஒரு உண்மையான ஆசாரியர், ஒரு உண்மையான இறை தூதர் தன்னை கடவுளா பிரகடனம் செய்யவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் அதிசயம் செய்வார், அற்புதங்கள் செய்வார். ஒரு இறை தூதர் வந்து பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த சக்தி இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கான ஆற்றல், அதுக்கான சக்தி இங்க பிரம்மா சொல்றாரு இல்லையா? படைக்கும் சக்தி நான் படைக்கிறேன். இந்த படைப்புக்கான சக்தி பகவான் கொடுத்திருக்காரு. மகாதேவர் அழிக்கிறாரு. அதற்கான சக்தி பகவான் கொடுத்திருக்காரு. காக்கும் பொறுப்பு வந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? கடவுள் காக்கிறாரு, இறைவன் காக்கிறாருன்னு சொல்லல. அப்ப கடவுள் காக்கிறாரு, இறைவன் காக்கிறாருன்னு சொன்னா அவர் எப்படி வேணாலும் காக்கலாம். அவருக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லலாம். இங்க என்ன சொல்றாரு பிரம்மா? ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவரது நித்தியமான முழுமுதற் கடவுளின் ரூபத்தில் ஹரே ஹரோ ஹரதி தத்வச்சக, ஹரா மகாதேவர் தத்வச்சக, பகவானுடைய ஏற்பாட்டினால அவர் அழிக்கிறார். நான் பகவானுடைய விருப்பத்தினால படைக்கிறேன். மகாதேவர் பகவான் விருப்பத்தினால் அழிக்கிறாரு. பகவான் என்ன பண்றாரு? விஸ்வம் புருஷ ரூபேன. The word is very very important. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அர்த்தமே தப்பாயிடும். தப்பா புரிஞ்சுக்கும். சோ பாகவதத்துல ஒரு வார்த்தை ஏன் முக்கியம்? ஏன்னா அது கிருஷ்ணருடைய தனித்தன்மை பறைசாற்றக்கூடிய விஸ்வம் புருஷ ரூபேன பரிபாதி திரிசக்தி திருக். விஸ்வம் புருஷ ரூபேன, விஸ்வம்னா இந்த அகிலம், இந்த உலகம். புருஷ ரூபேன பரிபாதி, பரிபாலிக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது. விஸ்வம் புருஷ ரூபேன, அப்ப கிருஷ்ணருடைய நித்தியமான முழுமுதற் கடவுள் ரூபத்தில். சோ அதனால இங்க பிரம்மாவுக்கு அகங்காரம் இல்ல, ஆணவம் இல்ல, அகந்தை இல்ல. அவர் ஒத்துக்கிறாரு, கிருஷ்ணனுடைய விருப்பத்தினால நான் படைக்கிறேன். சோ மகாதேவரை பத்தி நேற்று பேசணும். மகாதேவருக்கு ஆணவம் கிடையாது. அவர் கிருஷ்ணனுடைய விருப்பத்தினால செயல்பட்டு இருக்காரு. அப்போ பிரம்மா சிவன் போன்ற தேவர்களுக்கு பகவானுடைய திட்டம் என்னன்னு தெரியும். ஒரு தூய பக்தனுக்கு, இறை தூதனுக்கு இறைவனின் திட்டம் என்னன்னு தெரியும். அவங்க தனித்து சுதந்திரமா செயல்படுறது இல்ல. அவங்க தன்னிச்சையா செயல்படுறவங்க அல்ல. அவங்க மனம் போன போக்குல செயல்படுறவங்க அல்ல. அவங்க எப்பவுமே தங்களை இறைவனிலிருந்து பிரிச்சு பார்க்கிறது, வேறுபடுத்தி காண்பது இல்ல. அவங்க எப்பவுமே தங்களை வந்து இறைவனுடைய பிரதிநிதியா தான். கிருஷ்ணா அந்த சக்தி கொடுத்திருக்காரு, கிருஷ்ணா அந்த முக்தி கொடுக்கிறாரு. அதனால மகாதேவர், சிவபெருமான் போன்ற தேவர்கள் கூட இத வந்து லீலை மூலமா உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சோ பிரம்ம விபோகன் லீலை மூலமா பிரம்மா உறுதிப்படுத்தினாரு. பாருங்க, நானே குழம்பு போயிட்டேன். இந்த படைப்பினுடைய முதல் ஜீவ தத்துவம், இந்த பிரபஞ்சம் சிருஷ்டித்த போது தோன்றிய முதல் உயிர்வாழி பிரம்மா, அவரு குழம்பி போயிட்டாரு. இந்த கிருஷ்ணர் யாரு பரிசு பண்ணணும்னு நினைச்சாரு. சோ அந்த லீலை மூலமா பிரம்மா உறுதிப்படுத்துறாரு. கிருஷ்ணரை புரிந்துகிறது சாத்தியம் யாராலும் அவ்வளவு எளிதல்ல. கிருஷ்ணருடைய இந்த புருஷ ரூபேன, கிருஷ்ணருடைய அந்த சச்சிதானந்த ரூபம், கிருஷ்ணருடைய செயல்கள், அவர் லீலைகள், அவருடைய பிறப்பு, ஜென்ம கர்ம சமய திவ்யம். அவருடைய பிறப்பு, அவர் செயலெல்லாம் திவ்யமானது. அது சில நேரங்களில் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களால் கூட முழுமையா புரிஞ்சிக்க முடியாது. அதனால அவனுக்கு அகந்தை இல்ல, ஆணவம் இல்ல. அவங்க ஒத்துக்கிறாங்க, கிருஷ்ணாதான் முழுமுதற் கடவுள். படைக்கும் அவருடைய விருப்பத்தினால நான் படைக்கிறேன்.
அவர் விருப்பத்தினால மகாதேவர் அழிக்கிறாரு. ஆனா காக்கும் பொறுப்பு யார் வச்சிருக்கா? பரமபுருஷர் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பொருளை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம், அதை அழிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கே பேசிட்டு இருந்தோம். இந்த செல்போன் இருக்குல்ல, இந்த செல்போன் வந்து ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பிரயத்தனம். இதுல என்னென்ன மாதிரி இருக்கணும், இந்த உள்ள சிஸ்டம் எப்படி இருக்கணும், அது எப்படி இது எப்படி இயங்கணும், இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய மூளையை போட்டு பிழிஞ்சு படைச்சிருக்காரு. அப்ப இதை ஒருத்தர் உருவாக்கி இருக்காரு. அதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். இப்போ ஒரு பொருளை உருவாக்குன்னா அதுக்கு ரஜோகுணம் வேணும். ரஜோகுணம் இருந்தாலும் இந்த பொருளை உருவாக்க முடியும். அப்ப ரஜோகுணம்னா கடினமா உழைக்கணும், அதற்காக சிந்திக்கணும், அதற்கான ஆற்றல்களை சேகரிக்கணும், அப்புறம் ஒரு பொருளை உருவாக்கணும். அப்ப இந்த படைக்கும், இந்த எப்படி ஒரு செல்போன் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரோ அது போல உயிர்வாழின் சிருஷ்டிக்கும் பொறுப்பு அது கிருஷ்ணனின் விருப்பத்தினால பிரம்மா செய்யறாரு. அப்புறம் பிரம்மா என்ன சொல்றாரு? ஒரு விஞ்ஞானி தன் சொந்த முயற்சினால எதையும் உற்பத்தி பண்ணல, ஏற்கனவே இருந்த பொருட்கள்லாம் சேகரிச்சு ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த செல்போனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னது? ஏற்கனவே இருந்த பொருள்கள் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் சேர்த்து வச்சு, இந்த ஜட வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சு, இந்த ஜட பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிருக்கு. அப்போ இதுக்கு தேவையான பொருள் ஏற்கனவே இருந்தது. இந்த செல்போன் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான மூலக்கூறுகள் ஏற்கனவே இருந்தது. அதை கண்டுபிடிச்ச ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணனுடைய ஒரு சிறிய அம்சம். அதற்கான புத்தியை கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. அதற்கு தேவையான சக்தியும் கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. அதே மாதிரிதான், அதே போலதான் பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு. பிரம்மாவும் பகவான் இருந்தா வந்தாரு. அவருக்கு தேவையான புத்தியும் பகவான் தான் கொடுக்கிறாரு. அப்ப சக்தியும் பகவான் தான் கொடுக்கிறாரு. அதனாலதான் பிரம்மா இங்க ஸ்டார்ட் பண்ணுவது ஸ்லோகத்துல அவரது விருப்பத்தால் நான் சிருஷ்டிக்கிறேன், சிவபெருமான் அழைக்கிறார். அப்போ ஹரனுக்கும் சாபம் பிடித்து விட்டது. அந்த ஹர சாப விமோக்ஷன பெருமாள். ஒரு முறை அந்த ஆக்சுவலி அந்த ஸ்தல புராணம் ரொம்ப அழகாச்சு. ஒரு முறை பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கு, சிவபெருமானுக்கும் 5 தலை இருக்குது, பிரம்மாவுக்கும் 5 தலை இருக்கு. அப்போ சில நேரங்களில் பார்வதி குழம்பி போவதுண்டு, இதுல யார் தன்னுடைய பிரபு. அதனால சிவபெருமான் என்ன பண்ணாங்க, பிரம்மாவுடைய ஒரு தலையை கட் பண்ணிட்டு, கன்ஃபியூஷன் வராது இல்லை, 4 தலை பிரம்மா. அப்போ பார்வதிக்கு ஒரு நாள் டவுட், இவரு என் பிரபுவா இல்ல பிரம்மதேவரா? கன்ஃபியூஷன் ஆகுது, இந்த குழப்பம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு தடவை சிவபெருமான் பிரம்மாவுடைய ஒரு தலையை துண்டிச்சிட்டாங்க. அப்ப 4 தலை பிரம்மா. இப்போ பிரம்மாவுடைய தலையை துண்டிச்சதுனால பிரம்மஹத்தி தோஷம், ஒரு பிராமணனை கொண்டால் ஏற்படக்கூடிய தோஷம் வந்து பிரம்மஹத்தி. ஒரு பிராமணனுடைய தலையை வெட்டுறதுன்னா, ஒரு பிராமணனை கொண்டா என்ன ஆயிடும், உனக்கு பிரம்மஹத்திங்கிற தோஷம், பிசாசு, பிரம்மஹத்திங்கிற பிசாசு ஆயிடும். அதுக்கு பிசாசுக்கு என்ன இருக்கு, அது சூட்சுமா, அந்த ஆன்மா போய் சூட்சும உடல்ல இருக்கும், அதனால அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிறப்பு. பேய் பிசாசு சொல்றாங்க இல்லையா, இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் வந்து அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா உடம்பு கிடையாது. இந்த ஸ்தூல சரீரம் இருக்காது, ஆனா சூட்சும சரீரம் இருக்கும், மனம் புத்தி இருக்கு. ஏன்னா மனதுதானே அனுபவிக்கிற எண்ணம், மனதுல அனுபவிக்கிற எண்ணம் இருக்கு, புத்தி எப்படி அனுபவிக்கணும்னு இருக்கு, அகங்காரம் இருக்கு நான் அனுபவிக்கணும்னு. ஆனா இந்த ஸ்தூல சரீரம் இல்லை. ரொம்ப பாவம் செஞ்சவங்க, கொடும் பாவிகள், அப்புறம் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறவங்க, துரதிருஷ்டமா துர்மரணம் அடைகிறவங்க, இவங்கெல்லாம் வேறு உடம்பு கிடைக்காம பிசாசு ரூபத்து. அப்போ ஒரு பிராமணனை கொள்றவங்க என்ன ஆவாங்க, அவங்க பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு. அப்படி மகாதேவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. இப்போ அதுல இருந்து அவர் விடுபடணும். எங்கெல்லாம வந்தா எங்கேயுமே விடுபட முடியல. கடைசியில காவிரி ஆற்றங்கரையில அந்த கண்டியூர் திவ்ய தேசம் 108 வைணவ தலங்கள்ல ஒண்ணு. இந்த கண்டியூர்ல வந்த உடனே அங்கதான் அவருக்கு அந்த சாபம் கிடைச்சு, விமோச்சனம் கிடைச்சு, சாப விமோக்ஷம். அதான் ஹர க்ஷாப விமோக்ஷன பெருமாள், ஹரனுக்கு சாப விமோக்ஷனம் கொடுத்து. அதனால இந்த
பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் அதீத ஆற்றல் படைச்சிருந்தாலும் அவங்களும் கிருஷ்ணரவே சார்ந்துதான் இருக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் அவரது விருப்பத்தால், அவரது சக்தியால், அவரது கருணையால், அவரது ஏற்பாட்டால், கிருஷ்ணருடைய சக்தியால், கிருஷ்ணருடைய கருணையால், கிருஷ்ணரது விருப்பத்தால், கிருஷ்ணரது ஏற்பாட்டால் தேவர்கள் செயல். இல்லாட்டி அவங்க தனித்து சுதந்திரமா செயல்படவே முடியாது. அப்போ அவரது நித்தியமான முழுமுதற் கடவுளின் ரூபத்தில் அவர் அனைத்தையும் காக்கிறார். அவர் காக்கிறாருன்னா கடவுள் காக்கிறாருங்க, அவர் ரூபம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கூடாது. சோ பிரம்மா இஸ் அன் ஆச்சாரியா. பிரம்மா ஒரு ஆச்சாரியர். அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து தெள்ள தெளிவா கொடுக்கிறார். தெளிந்த நீரோட குழப்பமே இல்லை. பிரம்மாவுடைய இந்த ஸ்லோகத்துல, இந்த கூற்றுல அவர் சொல்ல வர்ற விஷயத்த தெளிவா சொல்றார். இப்படி பூசி மெழுகி மறைச்சு குழப்பி எல்லாம் ஒண்ணு தெளிவா சொல்ற. என்ன தெளிவா சொல்றாரு? அவரது விருப்பத்தால், பகவானுடைய விருப்பத்தால் நான் படைக்கிறேன். பிரம்மதேவர் அழிக்கிறாரு. அப்ப காக்கிறது யாரு? விஸ்வம் புருஷ ரூபேன. அவரது நித்தியமான முழு முதற் கடவுளின் ரூபத்தில் அவர் அனைத்தையும் காக்கிறார். அப்போ பிரம்மா உறுதிப்படுத்திட்டாரா? கடவுள் காக்குறாருன்னா, ஆமாங்க கடவுள் காக்குறாரு, அவர் எல்லா பக்கம் இருக்காரு, அவர் ரூபம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பேசிருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்துல பிரம்மா ஸ்ட்ராங்கா கிளியரா இருக்காரு. கடவுள் காக்குறாரு, ஆமா கடவுள் காக்குறாரு. எப்படி காக்குறாரு? அவர் எல்லாத்தையும் காக்குறாரு. அவர் உருவமற்றவர் சொல்லியிருக்கு. அவர் உருவமற்றவர், அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் தான் எல்லாத்தையும் காக்குறாரு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிடும்? கிருஷ்ணாவுடைய சச்சிதானந்த ரூபத்தை மதித்து குறிப்பிடுறதாக. அதனால பிரம்மா இங்க தெளிவா சொல்றாரு, புருஷ விஸ்வம் புருஷ ரூபேன, விஸ்வம் புருஷ ரூபேன, கிருஷ்ணாவுடைய புருஷ ரூபம், புருஷாவதாரம். அப்ப யாருக்கு ஜட உலகத்தை காப்பாத்துறாங்க? கிருஷ்ணன் டைரக்டா பண்ணல. கிருஷ்ணாவுடைய புருஷ அவதாரம் மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு யார் வந்தா? பிரம்மா. பிரம்மாட்ட இருந்து யார் வந்தா? ருத்ரன். அவ்வளவுதான். சோ சர்வ காரண காரணம், சர்வ காரண காரணம் அந்த கோவிந்தன் தான். இந்த மகாவிஷ்ணு காரணம் யாரு? கோவிந்தன். சோ கிருஷ்ணா சர்வ காரண காரணம். பாருங்க எவ்வளவு கிளியரான ஸ்டேட்மெண்ட். துரதிருஷ்டவசமா இந்த கல்வி மக்களுக்கு கிடைக்கல. மக்களுக்கு இந்த 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 சாஸ்திர அறிவு, இந்த கல்வி எவ்வளவு கிளியரா, எவ்வளவு தெளிவா பிரம்மா வந்து அப்படி புட்டு புட்டு வைக்கிறார். கிருஷ்ணர் யாரு, புருஷாவதாரம் யாரு, பிரம்மா யாரு, சிவன் யாரு, எவ்ரிதிங் இஸ் தேர். எல்லாமே இருக்கு. கிளியர் கட்டர், தெளிவர், தெளிவர். விஸ்வம் புருஷ ரூபேன, இந்த பிரபஞ்சம் பகவானை புருஷ ரூபத்தினால காக்குறாரு. சோ பிரபுபாத் பருளூர்ல ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இரண்டற்ற ஒன்றே என்னும் கருத்து இங்க தெளிவா உறுதி செய்யப்பட்டுள்ளது. சோ இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆன்மீகவாதிகள்ல அருவவாதி, மாயாவாதி, பிரம்மவாதி, இப்படி பலதரப்பட்ட ஆன்மீகவாதி இருக்காங்க, பக்தர்கள். சோ அருவவாதி, பிரம்மவாதி, மாயாவாதி இவங்கனால கிருஷ்ணருடைய அருவத்தன்மத்தை ஓரளவுக்கு உணர முடியும். அந்த பிரம்மன் தான் காரணம், அந்த பிரம்மன் தான் ஆதாரம் ஓரளவுக்கு உணர முடியும். ஆனா பக்தர்கள் வந்து இந்த இரண்டையுமே உணர முடியும். கிருஷ்ணா தன் சக்தியின் மூலமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. ஆமா கடவுள் தன் சக்தியின் மூலம் எங்கும் எங்கும் வியாபிச்சிருக்காரு. கடவுளுடைய சக்தி எல்லையற்றது. ஆமா கடவுளுடைய சக்தி எல்லையற்றது. இது எல்லாமே ரெண்டு பேருக்கு பொருந்தும். ஒரு மாயாவாதி எடுத்துக்கோங்க, ஒரு மாயாவாதி, அருவவாதி, பிரம்மவாதி, இவங்க எல்லாம் ஒரு 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 சார்ட்ல ஒரு ஒரு கேட்டகரியில வச்சுக்கோங்க, ஒரு சைடு வச்சுக்கோங்க. இன்னொருக்கு பக்தர்கள். ரெண்டு பேருக்கு எங்க ஒற்றுமை? கடவுள் நித்தியமானவர். ஆமா கடவுள் நித்தியமானவர். கடவுள் எங்கும் வியாபிச்சிருக்காரு. ஆமா கடவுள் எங்கும் வியாபிச்சிருக்காரு. அவரை விட ஒரு உயர்ந்த உண்மை இல்ல. ஆமா அவரை விட ஒரு உயர்ந்த உண்மை இல்ல. அவர் சக்தி மூலமா எல்லா பக்கம் இருக்காரு. ஆமா அவர் சக்தி மூலமா எல்லா பக்கம் இருக்காரு. அவர் தான் படைக்கிறாரு. ஆமா அவர் தான் படைக்கிறாரு. அவர் தான் காக்குறாரு. ஆமா அவர் தான் காக்குறாரு. அவர் தான் அழிக்கிறாரு. ஆமா அவர் தான் அழிக்கிறாரு. இங்க எங்க வித்தியாசம் வருது? அவர் பிரம்மமாக இருக்கிறார். இங்க அவர் சச்சிதானந்த ரூபத்திலும் இருக்கிறார். அப்ப பக்தர்கள் ரெண்டையுமே புரிஞ்சுக்க முடியும். ஏன் வந்து கிருஷ்ண பக்திங்கிறது டாப் மோஸ்ட் யோகான்னு பிரபுபா சொன்னார். ஏன் கிருஷ்ண பக்தி மிக உயர்ந்த யோகம்னா, ஒரு பக்தனால இந்த இரண்டையுமே புரிந்து கொள்ள முடியும். அருவாவாதினால ஒன்றை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், இறைவனோட அருவத்தன்மை. அது கூட முழுமையா புரிஞ்சுக்க முடியும். அருவாவாதி, அருவா உருவா, அருவம்னா ரூபம்,
ரூபம் இல்ல, இறைவனுக்கு ரூபம் இல்ல அப்படிங்கிறவன் அருவாவாதி. உருவம், அவருக்கு உருவம் இருக்குங்கிறது உருவவாதி. துவைதி அத்வைதி. அத்வைதி அப்படின்னா இறைவனுக்கு ரூபம் இல்லைன்னு. துவைதவாதா, இறைவனுக்கு ரூபம் இருக்கு. அத்வைதவாதா, துவைதவாதா. சோ அத்வைதிகள் என்ன நினைக்கிறாங்க? அத்வைதிகள் வந்து இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவருக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவருக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு, அவருக்குள்ள எல்லா சக்தி இருக்கு, அந்த சக்தி அவர் தான் இறைவன் எல்லாம் செய்யறாரு. இது கிருஷ்ண பக்தரும் ஏத்துக்கிறாங்க. ஆமா, இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவரோட சக்தி எல்லையற்றது. ஆனா அதுக்கு ஆதாரம் வந்து கிருஷ்ணா. வாசுதேவ சர்வமிதி. இந்த வாசுதேவ சர்வமிதிங்கிற தளத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஞானி பற்பல பிறவி எடுக்கும். அவர் வந்து ஒரு ஞானி தன்னுடைய தபத்தினால, தன் யோகத்தினால இறைவனுடைய அருவத்தன்மையை உணர முயற்சிக்கலாம். அவர் சாஸ்திரங்களை அலசி ஆராய்ஞ்சு 4 வேதங்களும் கரைச்சு குடிச்சு அந்த இறைவன் பிரம்மஸ்வரூபமானவங்கிற முடிவுக்கு வரலாம். அந்த பிரம்மமே அனைத்துக்கு ஆதாரங்கிற முடிவுக்கு வரலாம். அந்த பிரம்மத்தின் தான் எல்லாம் தொடங்குதுங்கிற முடிவுக்கு வரலாம். அந்த பிரம்மத்தில் தான் எல்லாம் முடியுதுங்கிற முடிவுக்கு வரலாம். ஆனா அவர் வந்து அந்த பிரம்மத்துக்கும் ஆதாரம் கிருஷ்ணா அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு பற்பல பிறவிகளாகும். பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. அப்போ ஒருத்தர் ஞானி ஆகலாம். 1000 பேர்ல 1000த்துல ஒருத்தர் ஞானி ஆகலாம், 1000த்துல ஒருத்தர் யோகி ஆகலாம். ஆனா கோடியில ஒருத்தர் தான் கிருஷ்ண பக்தராகும். முக்தானாம் அபி சித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூத்மி மகாமுனி. பாகவத் என்ன சொல்லுது? முக்தி அடைய நினைக்கிறவங்கள ஒரு சிலர் முக்தி அடைய நிறைய பேர் முயற்சி பண்ணலாம். அதுல சில ஞானிகள் முக்தி அடையவும் செய்யலாம். சித்தி அடைய நிறைய யோகிகள் முயற்சி பண்ணலாம், சிலர் சித்தி அடையவும் செய்யலாம். முக்தானாம் அபி சித்தானா நாராயண பராயணா, நாராயணுடைய பக்தன், கிருஷ்ண பக்தன், சுதுர்லபா. துர்லபம்னா அரிது, சுதுர்லபம்னா ரொம்ப ரொம்ப அரிது. சுதுர்லப பிரசாந்த ஆத்மா, அத்தகு ஆனந்தமான ஆத்மா. கோடி சூத்மி மகாமுனி, கோடி முனிவர்கள் ஒருத்தர் தான் ஆக முடியும். கோடி முனிவர்கள் ஒருத்தர். அப்ப பாருங்க, கோடி முனிவர்கள்ல ஒருத்தர் தான் கிருஷ்ண பக்தர் ஆக முடியும். ஆனா நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி? இது எப்படி? பிரபுபாதுடைய கருணை. அதான் ஒரு வைஷ்ணவனுடைய கருணை. ஒரு வைஷ்ணவனுடைய கருணை இருந்தா ஒரு புத்தி இல்லாத, எந்த ஒரு தகுதியும் இல்லாத, எந்த ஒரு யோகிதையும் இல்லாத, ஒரு கட்டுண்ட பந்தப்பட்ட ஜீவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கீழ்நிலையான ஆத்மா கூட விஷ்ணு பக்தரா, கிருஷ்ண பக்தரா. இதுதான் ஆச்சாரியருடைய கருணை. இப்ப ஆச்சாரியருடைய கருணை எங்க வந்து நிக்குது? யாருக்குமே கிடைத்து ஒரு ஞானிகளும் யோகிகளும் அடைய முடியாத இடம். அந்த வாசுதேவன் யாரு? அது ரொம்ப ஈஸியா பக்தியில வந்து தெரிஞ்சிட்டோம். இதுதான் ஆச்சாரியருடைய கருணை. அப்போ அருவவாதிகளால் அளவுக்கு அதிகமாக வலியுறுத்தப்படும் கருத்து உருவவாதியான பகவத் பக்தர்களாலும் கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வேறுபாடு என்னவென்றால், முடிவான நிலையில் பகவானுக்கு உருவம் உண்டு என்பதை அருவவாதி மறுக்கிறார். ஆனால் பக்தனோ முழுமுதற் கடவுளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குகிறார். ஸ்ரீமத் பாகவதம் இந்த உண்மையை இப்பொழுது இந்த பதத்தில் விளக்குகிறது. இந்த பதம் மட்டுமல்ல, ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமே இந்த ஒரு கொள்கைதான், வாசுதேவ சர்வமிதி. அதனாலதான் வியாசதேவர் பாகவதம் எழுதும் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்டார்டிங்கே அதான். ஓம் பிரம்மனே நமக, ஓம் பரமாத்மனே நமக. நோ, நீங்க சில வேத மந்திரங்களை பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஓம் பிரம்மனே நமக, ஓம் பரமாத்மனே அப்படி தொடங்கலாம். ஆனா இங்க எப்படி தொடங்குது பாகவதம்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வியாசதேவர் ஆரம்பத்துல பாகவதம் எழுத தொடங்கும் போதே அந்த பகவான் வாசுதேவரை நான் வணங்குகிறேன் அப்படிதான் ஸ்டார்டே பண்றேன். அதனால இந்த பாகவதம் முழுவதுமே அந்த வாசுதேவன் தான் சர்வ காரணம். அவருக்கு ரூபம் உண்டு. அந்த நித்திய ரூபம் புருஷ ரூபே விஸ்வம் புருஷ ரூபேன, அவரது நித்தியமான முழுமுதற் கடவுளின் ரூபத்தில். அப்போ எதையுமே வாசுதேவன் பிரிக்க முடியாது.
வாசுதேவே பராவேதா வாசுதேவே பராமகா வாசுதேவே பரயோகா வாசுதேவே பராக்ரியா வாசுதேவ பரோதர்மோ வாசுதேவ பரம்கதி வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தமக. அனைத்தும் வாசுதேவருக்குள்ள இருக்கு. அந்த வாசுதேவன் கிருஷ்ணா, வசுதேவரின் புதல்வன், இந்த ஜடம், இந்த விஸ்வத்துக்கு ஆதாரம். எவ்வளவு அழகான, எவ்வளவு கிளியரா, கிறிஸ்டல் கிளியர் பாங்க. கிறிஸ்டல் கிளியர்னா என்னது? கிறிஸ்டல் கிளியர்னா தெளிந்த நீரோடை போல, கண்ணாடி போல கிளியர். இங்க எந்த குழப்பம் கிடையாது, எந்த ஒரு குழப்பத்துக்கும் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. தெளிவா பிரம்மா அப்படியே புட்டு 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 வைக்கிறேன். சிவபெருமான் யாரு? நான் யாரு? யார் விருப்பத்துல இதெல்லாம் நடக்குது? ரொம்ப அழகான வர்ணனை. அப்புறம் இந்த பகவான் வாசுதேவன் இரண்டற்ற ஒருவரே ஆவார், இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்தனுக்கு புரிஞ்சுக்க முடியும், இந்த பகவான் சச்சிதானந்த ரூபத்தில் இருக்கிறாரு, தன் சக்தியின் மூலமா பிரம்மமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. பிரம்மநோகி பிரதிஷ்டாகம். அந்த பிரம்மத்துக்கு அவர் தான் ஆதாரம். அவரது சக்தியில் அவர் சக்தி, ஆனால் அவர் சர்வசக்தி படைத்தவராய் இருப்பதால் தம்மை அவரால் விரிவித்துக் கொள்ள முடியும் என்பதுடன் அவரது சர்வ வல்லமைகளையும் கூட அவரால் வெளிப்படுத்த முடியும். அப்ப அடுத்த கேள்வி வந்துடலாம். சரி, ஓகே, நீங்க சொன்னீங்க எல்லா தேவர்களும் கிருஷ்ணாட்ட இருந்து வர்றாங்க, எல்லாமே அவர் விருப்பப்படி நடக்குது, இறை தூதர்களும் அவர் விருப்பப்படி வர்றாங்க, இறை தூதர்களும் அவர் விருப்பப்படிதான் வர்றாங்க, இறைவனுடைய திட்டத்தை என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்காக வர்றாங்க, இந்த வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்க வராங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இறை தூதர்னா, அவர் இறைவனுக்கு பிரியமான குழந்தைனா, ஏன் அவர் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு சொல்லல? ஏன் கிருஷ்ணரை வழிபடுங்க, வைகுந்த லோகம் இருக்கு, ஆன்மீக லோகம் இருக்கு, அதான் கோலோக விருந்தாவனம், அந்த கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும் அப்படிங்கறத ஏன் அவர் சொல்லல? அது சொல்லிதான் இன்னும் தெளிவா இருக்கு. இப்போ இங்க பிரம்மா எவ்வளவு தெளிவா சொல்றாரு, இங்க இந்த பிரம்மா எவ்வளவு தெளிவா சொல்றத, பிரபுபாதர் இவ்வளவு தெளிவா சொல்றத, ராமானுஜாச்சாரியர் இவ்வளவு தெளிவா சொல்றத ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லல? பிரபுபாதர் எழுதியிருக்காரு. நீங்க தன்னை எறியும் விஞ்ஞானம்னு ஒரு புக் இருக்கு இல்லையா? பிரபுபாதர் 2 புக்கு. ஒண்ணு தன்னை எறியும் விஞ்ஞானம், இன்னொன்னு கிருஷ்ண உணர்வும் கிறிஸ்துவமும் ஒரு புக் இருக்கு. வாட் இஸ் த சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிருஷ்ணா கான்சியஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி? கிருஷ்ண உணர்வுக்கும் கிருஷ்ணா கான்சியஸ்க்கும் கிறிஸ்துவத்துக்கும் என்ன உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அந்த புக்ல. ஒரு சின்ன புக்கு தான், ஒரு 20-30 பக்கம் இருக்கும். கிருஷ்ணா கான்சியஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி அவ்வளவு மத பிரச்சாரம் பண்றாங்க, போதனை பரப்புறாங்க இயேசுவோடைய போதனைகள். அப்போ உண்மையான போதனை என்ன? இயேசுவோடைய உண்மையான போதனை என்ன? கிறிஸ்துவம் சொல்ல வர்றது என்ன? இதை கிறிஸ்தவர்கள் உண்மையாலுமே பின்பற்றாங்களா? இது இருக்கு, கொஸ்டின் இருக்குல்ல. சோ இந்த கேள்வி பிரபுபாவுடைய சீடர்கள் கேட்டாங்க பிரபுபாதத்தை. தண்ணீர் விஞ்ஞான புக்ல இருக்கு. பிரபுபாவுடைய சீடர்கள் கேட்டாங்க, பிரபுபாதா, இயேசு கிறிஸ்து நீங்க இறை தூதர்னு சொல்றீங்க, அவர் பகவானுடைய பிரதிநிதின்னு சொல்றீங்க, ஏன் அவர் கிருஷ்ணா முழு முதற் கடவுள்னு சொல்லல? அப்ப பிரபுபாதர் அழகா சொன்னாரு, அவர் சொல்ல வந்திருப்பாரு, சொல்லதான் வந்தாரு, ஆனா நீங்க ரொம்ப முட்டாளா இருக்கீங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதுதான் அப்படி சொன்னாரு. ஆமா. சோ பக்தி தொண்டு கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வுங்கிறது டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். அது எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அட்லீஸ்ட் முதல்ல மனுஷனாவது இருக்கு. முதல்ல மனிதர்கள் மிருக வாழ்க்கையிலிருந்து வெளியில வரணும். மனிதர்கள் மிருக வாழ்க்கைக்கு கீழே போகும்போது இறைதூதர் என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவங்களை மிருக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கணும், அப்புறம் மனித வாழ்க்கைக்கு கொண்டு வரணும், அப்புறம் அவங்களை புனிதப்படுத்தணும், அப்புறம் தான் அவங்க பக்தனாக. மிருகம், மனிதன், புனிதன், அப்புறம் பக்தன். ஸ்ட்ரெயிட்டா அப்படி பக்தனை ஜம்ப் ஆயிட முடியாது. சோ இப்போ நாம கிருஷ்ண உணர்வை பின்பற்றி கொண்டிருந்தாலே, நம்ம என்னதான் கிருஷ்ண உணர்வை பின்பற்றினாலும் முதல்ல நான் மனிதனுக்கு உண்டான குணங்களை வளர்த்து, மிருகத்தனமான குணம், கோபம், நேற்று பேசணும், பொறாமை, கோபம், பொறாமை, பொய்யங்காரம், அகந்தை, ஆணவம், தற்புரிமை, இதெல்லாம் மிருகத்துக்கான அசுர குணங்கள். இந்த குணங்களை விட்டாதான் நம்ம மனிதனாக செயல்படணும். சாத்விகமான குணத்தில் இருக்கும்போது அவன் மனிதனுக்கு உண்டான நடவடிக்கைகள் செய்வார். அதுக்கப்புறம் அவன் பக்தி ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணும்போது புனிதன் ஆவார். அதுல புனிதமாகும் போதுதான் அவன் பக்தன் ஆவாரு.
பக்தனாகும் போதுதான் அவன் கிருஷ்ணர்ட்ட உண்மையை தெரிஞ்சு. அப்போ ஆச்சாரியருடைய கருணை இருந்தா மனிதன் ஆகலாம், ஆனா புனிதன் ஆகலாம், புனிதன் ஆனால் பக்தன் ஆகலாம். இந்த 3 இருந்தால் இறைவன்ட்ட போகலாம். இதான் நம்ம பாட்டு. நம்ம பாட்டு என்னது? ஆச்சாரியரின் கருணை இருந்தால் மனிதனாகலாம், மனிதனாகினால் புனிதனாகலாம், புனிதனாகினால் பக்தனாகலாம். இந்த 3 இருந்தால் இறைவனை உணரலாம். இந்த 3 இருந்தா கிருஷ்ணர் உணரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் மனிதன் ஆகணும், அப்புறம் புனிதன் ஆகணும், அதுக்கப்புறம் பக்தன் ஆகணும், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் யாருன்னு அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்த, கடவுள் யாருன்னு அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். இல்லைங்களா? சோ அப்போ ரொம்ப அழகான வர்ணனை. என்னன்னா இயேசுநாதர் அவரால் சொல்லியிருக்க முடியும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த மக்களிடத்தில் இல்ல. அதனால அவங்களுக்கு என்ன புரியுமோ அதை சொல்லிக் கொடுத்தாரு. சனாதன தர்மம் இல்லாத இடத்துல, எங்க சனாதன தர்மம் பின்பற்றப்படவில்லையோ, எங்க பகவானை பற்றிய விஷயம் இல்லையோ, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள், அந்த இடத்துல இருக்கிற மக்கள், அவங்கள நல்வழிப்படுத்துவதற்காக இயேசுநாதர் இறை தூதராக அவங்கள மனிதருக்கு நாகரிகத்துக்கு கொண்டு வந்தார். சோ இப்படி அவருடைய போதனைகள் அவ்வளவு ஒரு எவ்வளவு தூரம் நேசிக்குது. நீ இறைவன் மேல எவ்வளவு இறைவன் மேல நீ அன்பு வச்சா நீ எல்லா ஜீவனையும் நேசிப்பாய். அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கஷ்டம், அதுக்காக அவர் தாங்கிக் கொண்ட வேதனைகள், கஷ்டங்கள், சிலுவையில அறையும் போது கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையும் போது அவர் ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை செய்றாரு. ஆண்டவரே, இந்த பாவிகளை வெறுத்து விடாதீர்கள், இவர் பாவங்களை வெறுத்து விடுங்கள். இந்த பாவம் செய்யறான் இல்லையா, இந்த பாவி ஏன் பாவம் பண்றான்? அவன் அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஜீவாத்மா அறியாமையில் பாவம் செய்கிறான். ஆண்டவரே, இந்த பாவத்தை வெறுத்து விடுங்கள், இந்த பாவிகளை வெறுத்து விடாதீர்கள், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தயவு செய்து நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இறைதூதர். அப்ப பாருங்க, இன்னும் ஒரு படி ஹரிதாஸ் தாக்கூர் மேல, இயேசு கிறிஸ்துவோட ஹரிதாஸ் தாக்கூர் இன்னும் ஒரு படி மேல. ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் 22 மார்க்கெட் பிளேஸ்ல அடிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவ ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு சிலுவையில அடிச்சிட்டாங்க. ரெண்டுமே வேதனை தான், ரெண்டுமே வேதனை தான். ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாங்க? 22 மார்க்கெட் பிளேஸ்ல சவுக்கால சாட்டையால அடிச்சாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் பகவானிடத்துல பிரார்த்தனை செய்யறாரு. ஓ மகாபிரபு, ஓ கிருஷ்ணா, இவங்களை வெறுத்து விடாதீங்க, இவங்க அறியாமையில் இருக்காங்க, இவங்க பாவங்களை வெறுத்துருங்க, இந்த பாவிகளை வெறுக்காதீங்க, இவங்களுக்கு கருணை கொடுங்க. அதுதான் வைஷ்ணவம், அதுதான் இறைதூதர், அதுதான் ஆச்சாரியன். ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க? காலப்போக்குல இறைதூதருடைய போதனையை காத்துல விட்டுருவாங்க. அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கிரந்தங்களை விட்டுருவாங்க. அவங்கள கடவுளா வச்சு சடங்கு மாதிரி வழிபாடு, சடங்கு. சோ இது எல்லா மதத்திலும், எல்லா மார்க்கத்திலும் இருக்கு. எல்லா மதத்திலும், எல்லா மார்க்கத்திலும் அந்த இறைதூதருடைய போதனை என்ன? எல்லா மார்க்கம் சொல்ற ஒரே விஷயம், இறைவன் மேல அன்பு செய்யுங்க, இறைவனுக்கு ராஜ்யம் இருக்கு, இறைவனுக்கு உலகம் இருக்கு, அவர் இடத்துல அன்பு செய்யுங்க, அவர் நாமத்தை உச்சரிங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆண்டவர் நாமத்தை ஜெபம் செய்யுங்க. இந்த ஜெபம்ங்கிற வார்த்தை என்னது? சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்ப எப்படி ஜெபம்ங்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்து உபயோகிச்சாரு? சோ அவருக்கு தெரியும் இறைவன் யாரு, ஆண்டவர் யாருன்னு. அதனால நீங்க ஆண்டவர் நாமத்தை சொல்லுங்க, ஆண்டவரை வழிபடுங்க, ஆண்டவர் இருக்காரு, அவர் உங்களை காப்பாற்றுவார். அப்ப அவர் 10 கமெண்ட், 10 கட்டளைகள் கொடுக்கிறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 10 கட்டளையை நீங்க பின்பற்றினா நீங்க இறைவனை அடையலாம். நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். உங்க ரத்தத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் சிந்துற ஒரு ரத்தம் உங்களை புனிதப்படுத்தும். அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவர் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து என் பாவத்தை ஏத்துக்கிறாரு. அப்ப நான் மேலும் பாவம் செஞ்சா இயேசு கிறிஸ்து எனக்காக கஷ்டப்படுவார். அவர் அந்த இறைவன்ட்ட போய் எனக்காக மன்றாடுகிறார். எனக்காக மன்றாடி மண்டிட்டு இறைவனிடத்தில் ஆண்டவரே, இந்த ஜீவன்களை காப்பாற்றுங்க, இவங்களுக்கு கருணை கொடுங்க, இவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஆண்டவர்ட்ட மன்றாடி பிரார்த்தனை செய்யறாரு. இதுதான் இறை தூதர்கள், ஆச்சாரியர்கள் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. பகவானே, நீங்க இந்த பூமியில அவதாரம் பண்ணுங்க, இல்ல எனக்கு அந்த சக்தியை கொடுங்க. பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு, எனக்கு சக்தியை கொடுங்க, என்னால என்ன பண்ண முடியும்? என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு, அந்த பேருக்கு நீங்க தான் தகுந்த அர்த்தம் கொடுக்கணும்.
ஏன்னா நான் பக்தி வேதாந்த சாமின்னு சொன்னா நான் பக்தியும் கொடுப்பேன், வேதத்துடைய எல்லா சாரத்தையும் கொடுப்பேன்னு என்ன சொல்றாங்க. அப்ப அந்த வார்த்தை உண்மையாகும்னா நீங்க தான் அதை செய்ய வைக்கணும். இதுதான் இறைதூதர். இதுதான் இறைதூதர். அப்போ ஒரு காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தா போல இறைதூதர் வராங்க. இயேசு கிறிஸ்து வந்து போதனை செஞ்சுட்டு போனாரு. அது பத்தல. திரும்பி வந்து பகவான் இறைதூதர் அனுப்புறாரு. அப்ப இந்த யுகத்துக்கான இறைதூதர் ஆச்சாரியர் பிரபுபாதா. பிரபுபாதர் என்ன பண்ணாரு? அமெரிக்கா, ஐரோப்பியா மாகாணங்கள்ல இயேசு கிறிஸ்து போய் பிரச்சாரம் பண்ணாலும் இவங்க பக்தி பண்ணாம இருக்காங்க. அதனால நான் போய் சைதன்ய மாபுரி போதனைன்னு சொல்லி இவங்கள ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல வச்சு இவங்கள நான் புனிதப்படுத்தணும். அந்த மிஷன், அந்த நோக்கம், இறைவனுடைய ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ஒரு இறைதூதர் வந்தார். அந்த நேரத்துல, அந்த காலத்துல ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவனுடைய ஒரு திட்டம் ஒண்ணு இருந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ 500 ஆண்டுக்கு முன்பாக அதே இறைவன் ஒரு திட்டத்தோட இந்த பூமியில வந்தார் சைத்தன்ய மகாபிரபுவா. அப்ப சைதன்ய மகாபிரபுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஸ்ரீல பிரபுபாதா உலகம் முழுவதும் போனார். உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஸ்ரீல பிரபுபாதா இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். இங்க பிரபுபாதா நேரடியா சொல்றாரு, இது சைத்தன்ய மகாபிரபுடைய விருப்பம். அந்த ஆண்டவர் யாரு? கிருஷ்ணா. அவருடைய ஜெபம் என்ன? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ராம் ராம். இதுதான் பிரபுபாத் சொன்னார். அமெரிக்கால வந்து பிரபுபாத் பேசிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். நான் காமிக்கிறேன். நீங்க ஏத்துக்கூடாது. உங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. கடவுளை எப்படி உணரணும்னு தெரியாது. எனக்கு அந்த வழி தெரியும். எனக்கு அந்த பாதை தெரியும். நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ளக் கூடாது? அப்ப புத்திசாலிகள் ஏத்துக்கிட்டாங்க. புத்திசாலிகள் என்ன பண்ணாங்க? பிரபுபாத தன் குருவா ஏத்துண்டு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணாங்க. அதனால இன்னைக்கு உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்குனது. அதனால இந்த இறை தூதர்களும் இறைவனும் அவங்களுடைய காரணமற்ற கருணையால இந்த பூமியில தோன்றி கட்டுண்ட ஆத்மாக்கள் பந்தப்பட்ட ஆத்மாவை விடுவிக்கிறாங்க. இது எல்லாமே பகவானுடைய விருப்பத்தினால் நடக்குது. பகவானுடைய விருப்பத்தினால் நடக்கிறத நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். அவருடைய கருணை இல்லாம அவருடைய விருப்பம் இல்லாம எதுவுமே நடக்குது. அதனால பகவானுடைய கருணையோட ஆச்சாரியனுடைய கருணை இன்னும் ஒரு படி மேல. ஏன் ஆச்சாரியனுடைய கருணை ஒரு படி மேலனா, அவர் இறைவனுக்காக எப்பேற்பட்ட அசௌகரியங்களும் ஏத்துக்க தயாரா இருக்காரு. ஆச்சாரியர் ஹரே கிருஷ்ணா. ஆச்சாரியர் என்ன பண்றாங்க? இறைவனுக்காக எப்பேற்பட்ட அசௌகரியங்களும் ஏத்துக்க தயாரா இருக்காங்க. எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் அனுபவிக்க தயாரா இருக்காங்க. எப்பேற்பட்ட துன்பங்களையும் அவமானங்களையும் ஏத்துக்க தயாரா இருக்காங்க. இயேசு கிறிஸ்து, ஹரிதாஸ் தாக்கூர், ராமானுஜாச்சாரியா, பிரபுபாதா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர் லிஸ்ட் போட்டுட்டே போலாம். ஆயிரக்கணக்கான ஆச்சாரியர் வராங்க போறாங்க. ஆனா இவங்க நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான். இவங்க திட்டம் எல்லாம் ஒண்ணுதான். கிருஷ்ணாவுடைய விருப்பப்படி செயல்படும். கிருஷ்ணாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. அது பிரம்மாலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைய யுகத்தோட ஆச்சாரியர் பிரபுபாதர் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான். என்னது? அந்த ஒரே நோக்கம் என்னதுன்னா, கிருஷ்ணாவுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணும். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. அந்த ஒரு திட்டம் தான் அவங்க வச்சுட்டு வர்றாங்க. ஹரே கிருஷ்ணா. जय श्री प्रभुपाद की, श्रीमद् भागवतम की।